இந்த மாதிரி இருந்தால் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம இட்லிக்கு ஒரு சட்னி செஞ்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கிங்க. 1 ஆனியன் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கார்லிக்கு ஆயில் ஆட் பண்ணி, சீரகம் 1 ஸ்பூன், அதுவே புதினா கொத்தமல்லி இலைகள் போட்டுங்க. காரத்துக்கு தேவையான நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் காஞ்சி மிளகா இருந்தால் காஞ்சி மிளகா போட்டுங்க. நான் சில்லி ஃப்ளெக்ஸ் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க ஆயிலில். நம்மளுக்கு அனியன்ஸ் இந்த அளவுக்கு வதங்கட்டும். ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோ, 2 டொமேட்டோஸ் கட் பண்ணி. இந்த சட்னி இட்லிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட இட்லி செஞ்சுட்டு இந்த சட்னி போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். டொமேட்டோ ஸ்மாஷ் ஆகிறதுக்காக தண்ணி. புதினா ஒரு கட்டு ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். இந்த சட்னி அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் கொஞ்சமான குவான்டிட்டி செய்யறதுனால புதினா கம்மியாக போட்டிருக்கேன். டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம உப்பு போட்டு வதக்குனா எப்பவுமே டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். அவ்வளோதான், இது போதும். இந்த அளவுக்கு அது வந்து கூல் ஆகட்டும். நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கூல் ஆனதும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆனியன் டொமேட்டோ வதக்கி வச்சது நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். இது நல்லா ஸ்பைசியாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புதினா நீங்கள் லைக் பண்ணுறவங்களா இருந்தால் புதினா இன்னும் கூட கொஞ்சம் ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஜாகரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உப்பெல்லாம் போட்டிருக்கோம். இது நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கடாயிலேயே நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். போதும். சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் ஒன்ஸ் சட்னி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம கிரைண்ட் பண்ண சட்னி நான் சுட சுட இட்லியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். சுட சுட நல்லா ஆவி பறக்க இட்லி காரா சட்னி நம்ம ரெடி பண்ண காரா சட்னி இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இது சைடில் போட்டு சாப்பிட்றத விட நம்ம இட்லி மேலே இப்படி ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா ஊறிட்டு இருக்கோம். அப்போது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கும் இட்லி ஸ்பைஸியாக ஒரு காரா சட்னி சேர்த்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டொமேட்டோலேருந்து அந்த ஃப்ளேவர், புளிப்பு, கொஞ்சம் ஸ்வீட்டு, காரம், ஐயோ இதெல்லாம் கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in next video.